இப்போ 2 விஷயத்த இன்னைக்கு நான் படித்தேன். அல்ஹம்துலில்லாங்கிற 2 வார்த்தை அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு அல்ஹம்துலில்லா எதுக்குன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர், அவர்கிட்ட கேட்பாங்க, அபூதர்தா, மக்கள் சில நேரம் நான் அவங்கள்ட்ட நடக்கும்போது இலைகளில் நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு, சில நேரம் மக்கள்கிட்ட நடக்கும்போது முள் மேல் நடக்கிற மாதிரி இருக்கு, 2 காலத்தையும் நான் சந்திக்கிறேன். சில நேரம் அவங்க அநீதமாக நடந்துக்கிறாங்க, நானும் அநீதமாக நடந்துடுறேன். அல்லது அநீதமாக நடக்காமல் விட்டாலும் அவங்க என்னை விட போகிறதில்லை, விட மாட்டேங்கிறாங்க, எப்போதுமே என்னை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது என்னை பற்றி விமர்சனங்களோ, என்னை பற்றி சிந்தனைகளோ, என்னை பற்றி எதிர்ப்புகளோ வந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. நான் என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னு நாங்கள் அல்லது என்னுடைய மானத்தை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு என் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என் மேலே திணிக்கிறாங்க, என் மேலே அவதூறுகளை தூக்கி போடுறாங்க. அபூதர்தா சொன்னாங்க, கடன் கொடுத்துருங்க உங்களுடைய மானத்தை அவங்கள்ட்ட. வறுமைன்னு ஒரு நாள் வரும், வறுமைன்னா தெரியுதுல்ல, பஞ்சம், பட்டினி, வறுமை, இப்படி ஒரு நாள் உனக்கு வரும், அந்த நாளில் அந்த கடன் உனக்கு திருப்பி வரும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, மனில் முஃப்லிஸ், பரம ஏழை யாருன்னு சொல்லி.